ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட டே எப்படி போச்சு அப்படின்ட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது 12 மணி போல் சரியான மழை மதியம். கோடை மழைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மழை தான் அடித்து ஊற்றிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி பிரியாணி வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம். பட் மழை ரொம்ப பெய்கிறனால எங்களால் போக முடியல, வெளியே போக முடியல. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்தேன். ஆனால் சூடாகவும் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். பட் பிரியாணி வாங்கலாம் அப்படின்றதுக்காக நான் 12 மணி வரைக்கும் நான் ரெடியே பண்ணலை. 12 மணி சரி 1 மணிக்கு எப்படியும் மழை நின்றோம் அப்படின்ட்டு நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அப்போயே நிற்கலை. சரி வீட்டிலே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மது பிரியாணி மிக்ஸ் இருக்குல்ல, அதை தான் நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கு அதில் போட்டிருந்த மாதிரியே நான் எல்லா மெத்தடும் ஃபாலோ பண்ணேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்னா, எண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் நம்ம வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம். பிரியாணிக்கு எப்படி வெட்டுவோம் நீல வாக்கில். அது இந்த பேஸ்ட்டு மட்டும் உள்ளே இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு டம்ளர், கொஞ்சம் பெரிய டம்ளரில் 1 டம்ளர் போட்டாலே போதும் எங்களுக்கு. நான் வெறும் எண்ணெய் ஊற்றிட்டேன். அதில் எதுவுமே போட சொல்லலை. நான் தான் கருவேப்பிலையும் இந்த கடுகு ஜீரகம் மட்டும் போட்டேன். வேறு எதுவுமே பிரியாணிக்குள்ளே எதுவுமே போடலை. இந்த பட்டை கிராம்பு எதுவுமே போடலை. வெங்காயம் மட்டும் வதக்கி விட்டுட்டு உள்ளே இருந்துச்சுல அந்த பேஸ்ட்டை எடுத்து இதில் போட்டுட்டு நல்லா நான் ஃப்ரை பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வாட்டி நான் இது மாதிரி ட்ரை பண்ணுறேன். பிரியாணியே நான் பிரியாணியே செஞ்சதில்லை ஃபஸ்ட்டு. சரியா, இப்போ தான் சரி இந்த பிரியாணி மிக்ஸாவது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நான் சிக்கனு எதுவுமே எடுக்கலை. வீட்டில் கொஞ்சம் காய்கறிகள் இருந்துச்சு. நான் என்னென்ன காய் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, கேரட்டு, அவரைக்காய், முள்ளங்கிலாம் சேர்த்துருந்தேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு. இந்த 5 காயும் நான் சேர்த்துருந்தேன். சரி எப்படி வருதோ தெரியல, நம்ம 1 டம்ளர் ஆக்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 டம்ளர் தான் இதை ஊற வச்சுட்டேன் அரிசியை. நம்ம வெட்டி வச்ச காயும் நான் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு, அதுக்கப்புறம் காயை நம்ம என்ன வெட்டி வச்சுருந்தோமோ அந்த காயையும் போட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னா நம்ம அரிசியும் நான் உள்ளே தூக்கி போட்டுட்டேன். அவங்க நல்லா வெந்துட்டு இருந்தாங்க. விசிலில் போடுறதுக்காக விசில் போட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். நீங்கள் என்ன சாதம் எடுக்கிறீங்க, உங்கள் இதுக்கு எத்தனை விசில் விட்டால் போதும் அந்தளவுக்கு நீங்கள் விசில் விட்டுக்கலாம். நான் எனக்கு 2 விசிலே போதும். சைட்லேயே இதுக்கு தொக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயத்தை ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 2 தக்காளியை சாப்பரில் நல்லா சாப் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு நல்லா மெல்லிஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எங்களுக்கு அப்படி தான் பிடிக்கும். நான் அதே மாதிரி தான் செஞ்சுட்டேன். தொக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான். நான் எப்படி செஞ்சேன்னா, வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். இது காரத்துக்கு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள், கொஞ்சோண்டு சாம்பார் தூள் சேர்த்துக்கிட்டேன். முட்டையும் நான் சைடில் வேக வச்சுட்டேன்னா, அவங்க விசில் வரதுக்குள்ளே நான் இவங்களை வெட்டி வச்சுட்டேன். முட்டையை நல்லா இடையில ஒரு 4 கோடு. அப்போ தான் உள்ளே மசாலா இறங்கும், சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதனால் 4 கோடை நான் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு இந்த மசாலாவோட கொஞ்சம் ஹீட் ஆகணும். நம்ம கொஞ்சம் மிடில்லே ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இவங்க நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. நான் முட்டை தொக்கு விசில் வரதுக்குள்ளே நான் முட்டை தொக்கு ரெடி பண்ணிட்டேன். எல்லாத்தையும் முட்டை மேலே அந்த கிரேவியை மேலே போட்டுட்ருந்தேன். இந்த கிரேவி லைட்டாக கொஞ்சம் லிக்விட் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ரொம்பவே இதாகிடக்கூடாது. நான் கொஞ்சம் பெரட்டி போட்டுருந்தேன். விசில் வந்துருச்சு. கீழே அடியில் இருக்க சோறை மேலே எடுத்து போட்டேன். சொல்லப்போனால் சூப்பராக வந்துருந்துச்சுங்க. நம்ம இதுக்கு பதிலாக நம்ம மட்டன் சிக்கன் போட்டிருந்தா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்திருக்கும். நாங்கள் காய்கறி போட்டுமே அவ்வளோ டேஸ்ட்டு, செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. உண்மையிலுமே எனக்கு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி தாங்க இருந்துச்சு. அதில் என்ன சிக்கன் பீஸு ஒன்று தெரியுமாங்க, நான் கடைக்கு போனாலே அந்த பீஸை கட் பண்ணிவிட்டு அந்த வெறும் பிரியாணி மட்டும் கேட்பேன், எம்டி பிரியாணி மட்டும். எனக்கு அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரங்க ரொம்ப நல்லா இருக்கே, எப்படி இருக்குது, எப்படி சூப்பராக செஞ்சுருக்க அப்படின்னு.
ஒன்றுமே இல்லை, இது சின்ன பிள்ளை கூட செய்யும். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. சரி இனிமேல் இப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். உண்மையுமே நல்லா இருந்துச்சு. மதியம் வந்து அந்த மலைக்கும் அதுக்கும் சாப்பிட சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் ஒரு வாட்டி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஆல்ரெடி ட்ரை பண்ணிப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நல்லா மதியானம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. டக்குன்னு ரெடி பண்ணிட்டேன், ஒரு 1/2 ஹவர்லேயே வந்து ரெடி பண்ணிட்டேன் நான். ஸோ நாங்கள் வந்து 1 மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சோண்டு தர்பூசணி பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் வெட் பண்ணியிருந்தேன். வெட்டிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கலாம், ஏன்னா வீணாக போயிடும் அப்படின்ட்டு வெட் பண்ணேன். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தனியாக கொடுத்துட்டு எனக்கு வந்து மிளகாத்தூள் போட்டேன், உப்பும் போட்டு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து அதில் உள்ள சத்து எல்லாம் போயிடும், அப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், பிரித்து கொடுத்தது நான் தான். சிவப்பாக இருக்கிறதெல்லாம் எனக்கு வந்துருச்சு, அவங்களுக்கு வந்து அடியில் உள்ளது அந்த வெள்ளைத்தோலும் கொஞ்சோண்டு சிவப்பு இருக்கும்னா அது போயிடுச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நீ மட்டும் சிவப்பாக இருக்கிறது தின்னுட்ட எடுத்துக்கிட்ட, எனக்கு மட்டும் இந்த வெள்ளையாக இருக்கிறது வந்து தர, கொஞ்சம் சிவப்பாக இருக்கிறது எனக்கு தர அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன மிளகாத்தூள் போட்டது அவங்க சாப்பிடவே இல்லை. ஸோ நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் சரி அப்படின்னு அப்புறம் வெட்டினா அந்த நடுவில் இருக்கிறது மட்டும் எனக்கு கொடுத்துரு, நீ ஓரத்தை நீ சாப்பிடு அப்படின்ட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லி சிரித்து பேசிக்கிட்டே நாங்கள் வந்து தர்பூசணி பழம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து சாப்பாடே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நான் ஃபஸ்ட்டு வாட்டி இந்த மாதிரி பிரியாணி மிக்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம மாதிரி ரொம்ப நல்லா சமைக்க தெரியாது, நமக்கு டக்குன்னு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா வந்து இது ஈஸியாகவே நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ இது சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு ஈவினிங் டைம் ஒரு 6 மணிக்கு போல் இருக்கும். அப்போ வந்து சும்மா நான் வாக் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து நடந்து போயிட்டு ஸோ ஆட்டுக்கால் சூப்பு குடிக்கலான்னு தான் பிளான். ஃபஸ்ட்டு வந்து டீ குடிச்சிட்டு வருவோம் அப்படின்ட்டு, வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு லீவா ஸோ டீ குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பிளான் மாதிரி இல்லைங்க நம்ம சூப்பு குடிப்போம் அப்படின்ட்டு. சரி சூப்பு கடைக்கு போனால் ஈரல் இருந்துச்சு. ஈரல் வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு, எனக்கு ஈரல் வேணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஈரல் சாப்பிட்டா ரத்தம் வந்து கூடும், அதனால் ஈரல் வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நான் எப்படியும் ஈரல் சாப்பிட்ருவேன், அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, நான்வெஜ் வந்து அவ்வளோக்கா லைக் பண்ண மாட்டாங்க. அதனால் அவங்க வாங்கி சாப்பிட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து நல்லா சாப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு வாட்டி அவங்க ஈரல் சாப்பிட்ருக்காங்க. ஸோ வந்து அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் நடந்து அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு இப்படி பேசிகிட்டே நடந்து வரும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எங்கள் வீட்டு முனிசை வந்து நாங்கள் அவுத்து விட்டோம். எங்களை பார்த்தோன்னே நாங்கள் ஒரே கற்று அவுத்து விடுங்க அவுத்து விடுங்க அவுத்து விடுங்கன்னு. ஸோ வந்து அவனை வந்து அவுத்து விட்டுட்டோம். ரொம்ப குஷி, ஏன்னா வந்து கட்டியே கிடக்காங்களா, இப்போ அவுத்து விட்டோன்னா ரொம்ப ஜாலியாக. ஸோ கீழே அவுத்து விட்ருந்தோம். கீழே வந்து எல்லார்ட்டையும் வம்பிழுத்துட்டு வந்துடுறாங்க, அப்படி ஓட்டமாக இரு. அதான் சரி மாடி கூப்பிட்டு வந்தான், ஓடி முழிச்சுட்டு அவனுக்கு இலக்கி அப்புறம் விளையாடவே இல்லை, மேலே எங்ககிட்டே தான் அவன் நின்றுக்கிட்டே இருந்தான். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு சிரித்து பேசிக்கிட்டு அப்படியே மாடியில் உட்காந்துருந்தோம். ஸோ இப்போ மணிலாம் வந்து இப்போ வெயில் டைம்னால மணி 7 போகுது, ஆனால் 7 மாதிரியே தெரியல. ஸோ அப்படி இருந்துச்சு. ஆரம்பிக்கே வந்து நல்லா இருட்டலை, நல்லா வெளிச்சமாக தான் இருந்துச்சு. நாங்கள் இருட்டும் போது சரி சொல்லிட்டு நாங்கள் கீழே வந்துட்டோம். ஸோ அப்படியே குஞ்சிட்டே கிடந்தான். எங்கள் டே வந்து இப்படி தான் போணுச்சு, ஜாலியாக போணுச்சு. ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.